ஜூன் மந்தோட ஆர்பிஐ மீட்டிங் அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு காலையில் வந்தது. ஆர்பிஐ இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னா 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் 0.25% குறைப்பாங்கன்னு எதிர்பார்த்த மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஆர்பிஐ குறைச்சிருக்கிறாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறதுனால என்ன பெனிஃபிட் மார்க்கெட்டுக்கு, பேங்க்ஸுக்கு, அப்புறம் லோன் வாங்குறவங்களுக்கு, டெபாசிட் ஃபிக்ஸட் டெபாசிட் வைக்கிறவங்களுக்கு, ஸோ இதெல்லாம் இவங்களுக்குலாம் என்ன இம்பாக்ட் கிரியேட் ஆகும் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸில் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆர்பிஐயோட அனௌன்ஸ்மெண்ட் என்ன, இந்த 2026 ஃபினான்ஷியல் இயரில் நடக்கிற 2வது பை மந்த்லி மீட்டிங் இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் ரெப்போ ரேட்டுன்றது என்னன்றது நான் அடுத்து சொல்கிறேன். அது வந்து ஏற்கனவே 6% இருந்தது, இப்போ அதை 5.5% குறைச்சிருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் எதிர்பார்த்தது 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ், ஆனால் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது 50 பேசிஸ் பாயிண்ட்ஸு. எதிர்பார்த்ததை விட ஒரு பெட்டரான பாசிட்டிவ் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் சரி, பேங்க்ஸுக்கும் சரி. கேலண்டர் இயர்லன்னு பார்க்கும்போது 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்பயுமே ஒவ்வொரு ஆர்பிஐ பாலிசி அனௌன்ஸ்மெண்ட்டில் 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ட்ரெஸ்ட் ரேட், ஆர்பிஐயோட ஸ்டான்ஸ் என்ன மெயின்டைன் பண்ண போகிறாங்க, 3வது ஜிடிபி ப்ளஸ் இன்ஃப்ளேஷன், இதோட ஃபோர்காஸ்டிங் என்ன பண்ண போகிறாங்க. இது 3 தான் ஒவ்வொரு ஆர்பிஐ மீட்டிங்லையும் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்கும். இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பாசிட்டிவ். 2வது வந்து ஆர்பிஐயோட ஸ்டான்ஸ் வந்து ஆல்ரெடி அக்காமடேட்டிவ்னு இருந்ததை இப்போ நியூட்ரலாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இம்பாக்ட் இல்லை அப்படின்னே சொல்லலாம். 3வது இதில் அடிஷ்னலாக ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது, எல்லாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா, சிஆர்ஆர் ரேட்டு 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைச்சிருக்கிறாங்க. ஒரே மீட்டிங்ல இருந்து இந்த அளவுக்கு 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இதுதான் முதல் முறையாக குறைச்சிருக்கிறாங்க. இது வந்து எப்படி குறைச்சிருக்கிறாங்க அப்படின்னா, 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்றது வந்து ஒவ்வொரு டிரான்ச்சிலையும் 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ்னு செப்டம்பர் 2025 பிகினிங்கில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறதுனால கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி ரூபா அளவுக்கு பேங்கிங்கில் பணப்புழக்கம் அதிகமாகும். ஸோ 2 விஷயம், ஒன்று சிஆர்ஆர் ரேட், இன்னொன்று ரெப்போ ரேட். இப்போ இந்த ரெப்போ ரேட்டுக்கு வந்துடலாம். ரெப்போ ரேட்டு குறைக்கிறதுனால முக்கியமாக நார்மலாக 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைக்க வேண்டிய இடத்துல இப்போ 50 குறைச்சிருக்கிறதுனால இப்போ பெனிஃபிட் யாருக்கு அப்படின்னா, பேங்க்ஸுக்கு இது பெனிஃபிட். 2வது விஷயம் என்னன்னா, ஹவுசிங் லோன் வாங்கி இருக்கிறவங்க, வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஜாக்பாட். ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபா லோன் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபா மாதம் இஎம்ஐயில் உங்களுக்கு ரெடியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது 20 இயர்ஸ் ஆர் 15 இயர்ஸ்க்கு மேலே போகும்போது. ஸோ அதை பற்றின டீட்டெயில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னென்னா, ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கிறவங்களுக்கு பெனிஃபிட், பேங்க்ஸுக்கு பெனிஃபிட். இந்த சிஆர்ஆரில் வந்து பார்த்தீங்கன்னா, பேங்கிங் செக்டாருக்கு பணப்புழக்கம் அதிகமாகிறது மட்டும் இல்லை, இதனால் நிறைய செக்டார் பெனிஃபிட் இருக்கும். ஒன்று எஃப்எம்சிஜி, பணப்புழக்கம் அதிகமாகுது அப்படின்னாவே எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸுக்கு இது ஒரு பெனிஃபிட். 2வது ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுதுன்னா ஹவுசிங் லோன் இஷ்யூ பண்ணுற கம்பெனி, முக்கியமாக என்பிஎஃப்சி, பேங்க்ஸு எல்லாருக்குமே இது ஒரு பாசிட்டிவ். முக்கியமாக ப்ரைவேட் செக்டாருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ, ஆக்சிஸ், கோட்டக், ஹவுசிங் லோன் இஷ்யூ பண்ணுற ஃபினான்ஷியல் கம்பெனி, பஜாஜ் ஃபினான்ஸு, பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸு, ஸ்ரீராம் ஃபினான்ஸு, இந்த மாதிரி ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் எல்லாருக்கும் இது ஒரு பெரிய ஜாக்பாட்டாக, பாசிட்டிவ் ட்ரெண்டாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3வது செக்டார் என்னன்னா, இப்போ ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுது அப்படின்னா ரியல் எஸ்டேட் செக்டார் இன்னும் க்ரோ ஆகிறதுக்கு, அதிகமான க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ரியல்டி செக்டாருக்கு ஒரு பெரிய பெனிஃபிட். இப்போது பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல், ஹவுசிங் லோன்னாலையும் பணப்புழக்கத்தினாலையும் ரியல்டி செக்டார் ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. இப்போ அடுத்து எஃப்எம்சிஜி, பணப்புழக்கம் அதிகமாகுதுன்னா எஃப்எம்சிஜி செக்டாருக்கு இது ஒரு பாசிட்டிவ். இந்த 3 செக்டாரை தவிர்த்து வேற எந்த செக்டாருக்கு இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் சைடுன்னு வரும்போது, நீங்கள் ஆல்ரெடி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணம் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆல்ரெடி என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கமிட் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட இப்போ குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து நெகட்டிவ். ஸோ அப்போ என்னன்னா, நீங்கள் எஃப்டியில் வச்சிருக்கீங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைய போகுது ஆர்பிஐயோட அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்து. இப்போ ஜிடிபி, இன்ஃப்ளேஷன், இது 2ம் வரலாம். ஜிடிபி ஃபோர்காஸ்டிங் டேட்டா 6.5% இந்த 2026 ஃபினான்ஷியல் இயரில் ஆர்பிஐயோட ப்ரொஜெக்ஷனாக கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் 6.5, 2வது குவார்ட்டரில் 6.7, 3வது குவார்ட்டரில் 6.6, 4வது குவார்ட்டரில் 6.3 கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் 6 மாதம்
growth வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது 6 மாதம் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஜிடிபி ஃபோர்காஸ்டிங்ல இருந்து பார்க்க முடியுது. அடுத்தது இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் வந்து ஏற்கனவே என்ன ப்ரொஜெக்ட் பண்ணாங்களோ அதை விட குறைச்சிருக்கிறாங்க. அதாவது விலைவாசி உயர்வு அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தது இப்போ அது விலைவாசி உயர்வு கட்டுக்குள் வருது அப்படின்றது தான் இந்த பாலிசியிலிருந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்து நம்ம பார்க்க முடியுது. இது வந்து ஒரு பெனிஃபிஷியலாக பார்க்கலாம். இப்போ இதுல ஹவுசிங் லோனுக்கு வரலாம். 50 லட்ச ரூபா ஹவுசிங் லோன் 20 வருஷம் டெனர்ல நீங்க போடுறீங்க அப்படின்னா இஎம்ஐல வந்து கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா 3164 ரூபா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து ஏற்கனவே வந்து ஒரு 40,000 ரூபா கட்டுறீங்கன்னா அதில் வந்து ஒரு 3164 ரூபா குறையும் போது அது ஒரு 36,000 டு 37,000 ரூபா கிட்ட அப்ராக்சிமேட்டா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் நான் 1 crore லோன் வச்சிருக்கேன் அப்படின்னா 6,329 ரூபா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1.5 crore ஹவுசிங் லோன் நீங்க எடுத்திருக்கீங்கன்னா 9,493 ரூபா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நான் எக்ஸாக்டா இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 50 லட்ச ரூபா லோனு 8.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 20 இயர்ஸ் டெனர்ல நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னா ஓவரால் இந்த கேலண்டர் இயரில் 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து குறைச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் சேவிங் மட்டும் எவ்வளோ வருது அப்படின்னா கிட்டத்தட்ட 7.5 லட்ச ரூபா கிட்ட வருது. இந்த என்டையர் டென்னியருக்கு வந்து இப்போ 50 லட்ச ரூபா நான் லோன் வாங்கியிருக்கேன், 8% இன்ட்ரெஸ்ட் 20 வருஷம் டெனர் போட்டிருக்கேன்னா ஓவரால் இந்த 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைச்சிருக்கிறது கிட்டத்தட்ட 7.5 லட்ச ரூபா கிட்ட இன்ட்ரெஸ்ட்ல நான் சேவ் பண்றேன் கவர்மெண்டோட இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறதுனால. அதே போல இப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 லட்ச ரூபா லோனுக்கு 20 வருஷம் டெனர் போடும்போது 54 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்ணணும். இப்போ அது என்ன ஆகுனா 46.6 லட்ச ரூபாயா குறையும். ஸோ இதுவுமே வந்து ஒரு பெரிய பெனிஃபிட். சப்போஸ் நான் வந்து இன்ட்ரெஸ்ட் டெனரை குறைக்கல, ஆனால் இஎம்ஐ வந்து எனக்கு அதே டெனர்ல எனக்கு இஎம்ஐ குறைஞ்சா போகுதுன்னு நினைக்கிறீங்கன்னா 43,391 ரூபாயில இருந்து 40,280 ரூபாயா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து 3,111 ரூபா டிராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஆர்பிஐயோட இந்த அனௌன்ஸ்மெண்ட் லோன் வாங்கியிருக்கிறவங்க, முக்கியமாக ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கிறவங்களுக்கு, ஹவுசிங் லோன் கம்பெனிஸ்க்கு, பேங்க்ஸுக்கு, என்பிஎஃப்சி கம்பெனிஸ்க்கு, எஃப்எம்சிஜி செக்டார், ரியல்டி செக்டார், இதெல்லாமே ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டாக நம்ம பார்க்கலாம். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெலகிராம் மார்க்கெட் அப்டேட்ஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணலாம்.